இங்கே எதுக்காக வந்திருக்கீங்க? இங்கே புதுசாக அதாவது கற்றுக்கணும்னு வந்தேன். இன்னைக்கு ஒர்க் ஷாப் இங்கே நடக்கல அப்படின்னா இந்த நேரம் என்ன பண்ணிட்டு இருந்திருக்கீங்க? மாம்பழம் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டேன். காலையில் என்ன சாப்பிட்டீங்க? காலையில் தோசை சாப்பிட்டேன். காலைல சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? இதுதான் கொஸ்டினா? இட்லி. எப்படி வந்தீங்க? இப்போ வரும்போதா காரில் வந்துட்டு இருந்தேன். கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஆட்டோ முடிச்சுட்டு வந்தேன். எங்கேருந்து வரீங்க? நான் சென்னையில் இங்கே வேலை எங்கே மதுரையிலேருந்து வரேன். பேசிக்காக லைஃப் நல்லா போச்சு. ஒரு வேலை இல்லை. என்ன கோர்ஸு? MSW HR, எப்படின்னா மாஸ்டர்ஸ் இன் சோஷியல் ஒர்க். அதில் HR ஸ்பெஷலைசேஷன். என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் அதில் வரும்? அதான் சோஷியல் ஒர்க் ரிலேட்டடாக தான். ஐ மீன் கம்யூனிட்டி சர்வீஸ், மென்டல் ஹெல்த் அவேர்னஸ், அந்த மாதிரி. உங்கள் லைஃப்பில் ஃபேவரட் பர்சன் அப்படின்னா ஃபேவரட் பர்சன் நான் என்னையுமே நிறையா வந்து இன்ஸ்பைர் பண்ணிப்பேன். நான் அப்போ இப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கேன், அடுத்து நம்ம அப்படி போக போகிறோம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ உங்களோட டிஃப்ரெண்ட் வெர்ஷன்லேயே ஆமாம், லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் உங்கள் ஃபேவரெட். கரெக்டாக? கரெக்ட். உங்களுக்கு பிடிச்சது யார்? பிடிச்ச ஆள் யார்? பர்சனா? என் பையன். ஏன் பிடிக்கும்? ஏன் பிடிக்கும்னா என்ன சொல்லுங்க, என் பையன் அதனால எனக்கு பிடிக்கும். ஹியூமன் ரிசோர்ஸ் டெஃபிஷியன்சி இருக்கா இல்லை ஹியூமன் ரிசோர்ஸ் அதிகமாக இருக்கா? நம்ம ஊரில் சொல்கிறீங்களா? நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான் ப்ரோ. ப்ரெஸ்ஸில் இன்னொரு கம்பெனி கீழே ரொம்ப ரெகுலராக அந்த 9 to 5 ஜாப் என்ன இருந்தாலும் அது ஒரு மேட்சாக நமக்கு நம்ம பிடிச்சத ஒர்க் நேச்சர் பிடிச்சாலுமே அந்த ஒர்க் கல்ச்சர் பிடிக்கல. மேண்டேட்டரி எனக்கு இதுதான் பண்ணணும் வச்சு நமக்கு ஒருத்தவங்க கீழே ஆர்டர்ஸ் எடுக்கிறது எனக்கு அதில் செட் ஆக வச்சிடும். நிறைய கான்செப்ட் இருந்துச்சு. நார்மலாக யார் அ பர்சன் இன் திஸ் வேர்ல்டு அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த உலகத்தை பார்த்துட்டு இருக்கீங்க, ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்கீங்க, இது ஒரு மாதிரி இயங்கிட்டு இருக்கு. இந்த இந்த உலகத்தில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னா நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணுவீங்க? அதாவது உங்களோட ப்ரையாரிட்டி என்ன? நிறைய சேஞ்ச் பண்ணலான்னு தோணும், எது ப்ரையாரிட்டி? யோசிக்கிற கொஸ்டினாக இருக்குது. ப்ரையாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட செல்ஃப் ஒர்த்து யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அது ஒன்று. அவங்களோட செல்ஃப் வேல்யூன்னு ஒன்று இருக்குல்ல. வேற விஷயம் மட்டும் சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன் நான். வேற விஷயம்லாம் பொதுவாக சொல்கிறேன். அவங்க செல்ஃப் ஒர்த், செல்ஃப் வேல்யூ அது என்னன்னு தெரியாமல் ஒரு இடத்துல இருந்துட்டு அதுக்கு எஃபர்ட் போடுவாங்க. பட் ஆனால் ஆப்வியஸ்லி எஃபர்ட்னு போடும்போது நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, ஏதாச்சும் ஒன்று நமக்கு நடந்துடாதா, ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நமக்கு ஒன்று நடக்குமேனு. அந்த மாதிரி கிடைக்காம ஏமாந்து போகிற பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க. பார்த்துருக்கிற நிறைய பேர் அந்த மாதிரியும் அந்த சுச்சுவேஷனில் இருந்திருக்கும் செய்கிறேன். ஸோ என்னன்னு சொல்கிறது, எல்லோரும் ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் ஸ்லோ பண்ணி என்னன்னு சொல்கிறது, கொஞ்சம் அங்கங்கே திரும்பி பாருங்கள், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். உங்களை பற்றி உங்கள்கிட்ட நீங்கள் என்ன மாற்றணும்னு நினைக்கிறீங்க? எது ப்ரையாரிட்டி? டைமுக்கு தூங்கணும். டைமுக்கு தூங்கணும், அதான் நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். தூங்குறதுக்கு டைம் கொடுக்கணுங்கிறத மட்டும் மாற்றணும். டைம் இருக்கு, ஆனால் தூங்க முடியறது இல்லை. இப்போ உங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்குது, இந்த யோசனை வரலன்னா தூக்கம் வந்துரும்னு உங்களுக்கு ஏதாவது தோணுதா? இந்த யோசனை வரலன்னா எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு தான். இந்த ஒரு மேட்ரு மட்டும் இல்லைன்னா யுவர் லைஃப் இஸ் குட். அப்படியா? அந்த மாதிரினா உங்களை பற்றி நீங்களே மாற்றிக்கணும்னு நினைக்கிறது என்ன? உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. என் கண்ட்ரோலுக்கு நானே மாற்றிக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுவேன். இப்போ பண்ண வேண்டிய விஷயத்த நாளைக்குன்னு தள்ளி போடுறது. அது எல்லா விஷயத்துலையுமே நான் பண்ணுறேன். ஒரு விஷயம் 2 விஷயம் முக்கால்வாசி எல்லா விஷயத்துலையும் நான் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுறேன். ஒன் குட் டே இன் யுவர் லைஃப்னா என்ன சொல்றீங்க? ஒன் குட் டே இன் யுவர் லைஃப், நான் நடுவில் ப்ரொமோஷன் பண்ணிக்கிறேன். 3 AM சிகரெட். என்னது 3 AM சிகரெட்? இது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம்தான். செஸ் விளாடுவோம். அவர் கூட அவங்க கூட தான் விளையாடுறது. வேற உங்களை ஜெயிச்சிருக்காரா?
மோஸ்ட்டாக நான் ஜெயிக்க விடுவேன். ஐ மீன் நானே தோத்துருவேன்டா. என்ன அப்பாலஜி டக்குன்னு கேட்டிருக்கீங்க? என்ன அப்பாலஜி டக்கு எல்லாம் ஏதாவது எனக்கு தப்புன்னு நான் பண்ணது தப்புன்னு படிச்சுன்னா ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறது. ஓகே, காலேஜ் படிக்கும்போது என்னோடய ஒய்ஃப் வந்து ஸ்லீவ்லெஸ் போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து அந்த டைட்டில் இருக்க மென்டாலிட்டியில் எனக்கு அது பிடிக்கவே இல்லை. பயங்கரமாக போய் சண்டை போட்டேன். பட் கொஞ்ச நாள் ஆக கல்யாணம்லாம் ஆனதுக்கப்புறம் எனக்கு when I get to that sense அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைன்னா அது எத்தனை வருஷம் கழிச்சு நான் போய் சாரி கேட்டேன். நான் பண்ணிக்க கூடாது. உங்களை பற்றி ஒரு நல்ல விஷயம், குட் திங் அபவுட் யுவர் செல்ஃப். குட் திங் அபவுட் மை செல்ஃப் பீயிங் ஃப்ரெண்ட்லி. ஃப்ரெண்ட்லி அப்படின்னா தெரியலையடா, இப்படி கேட்டால் வேண்டாம் சொல்லுவேன். ரெஸ்பெக்ட் வந்து ஹையரார்கி பேசிஸில் தான் வரும். உங்களுக்கு நீ என்ன படிச்சிருக்கின்றது முக்கியம் இல்லை, உனக்கு என்ன வயசுன்றது முக்கியம் இல்லை, உனக்கு உண்மையான மாடல் அறிவுரை அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஒரு மேனேஜர் கீழே இருக்கேன்னா உனக்கு அந்த மாதிரியாக தான் இருக்கும். நீ வந்து அதை விட பெரிய சஜஷன் சொல்கிற அப்போனாலும் எடுத்துக்க மாட்டாங்க. எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் தான் வேலையை விட்டேன். ஆக்சுவலாக என்னன்னா நான் ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் சொன்னேன். அந்த ஸ்டெப் சொன்னால் அவன் கம்பெனிக்கு ஏதோ ஒரு நல்லது நடந்திருக்கும், ஏதோ ஒன்று என்னோட ஒர்க் அது என்னோட ஒர்க்கை தான் நான் சொல்கிறேன். மற்றனா அவங்க கேட்டதுக்கு நீ தம்பி நீ சின்ன டைம் இப்போலாம் பேசான்னு சொல்லிட்டு லூஸ் விட்டாமல் இப்போ 4 வருஷம் திருப்பி அதான் பண்ணுறாங்க. ஸோ இந்த 4 இயர்ஸ் ஆகுது அவங்களுக்கு நான் சொன்ன டிசிஷன் எடுக்கிறதுக்கு. ஸோ அது வந்து ஏன்னா அதுக்கு மேலாக வர சொல்லி நான் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த செகண்ட் வந்து இது ஒர்க் ஆகாது. இது ஒன் ஒர்க் தட் வே. ஸோ தாண்டி தான் நம்ம போனோன்றப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு இது எனக்கு பிடிக்கல. நீங்கள் உங்கள் கம்பெனிக்கு ஆள் எடுத்தீங்களா? என் கம்பெனிக்கு கோயிங் ஃபார்வர்ட் எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா ஆப்வியஸ்லி ஆள் எடுக்கணும். அதுதான் பிளான். ஏன்னா எல்லா வேலையும் நம்மளே பார்க்க முடியாது. நம்மளே வந்து நெட்வொர்க்கிங் பார்த்துட்டு நம்மளே ஃபீல்டு ஒர்க்கு பார்த்துட்டு மார்க்கெட்டிங் எல்லாமே பண்ண முடியாது. இனிஷியலாக இப்போ வந்து நம்ம செட் பண்ணுறதா பண்ண முடியும். ஃபியூச்சர் தான் அதுதான். எல்லாத்துக்கும் ஆள் வச்சு நான் ஜாலியாக வீட்டில் உட்காந்து எனக்கு பிடிச்சதை நான் பண்ணணும். ஸோ அதுக்கான பிளான் தான் இருக்குது. அப்போ அவங்களுக்கு எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பீங்க? ஸோ அப்போ நான் வந்து அந்த பாசம் மாதிரி நான் கேட்குறேன். இல்லை அது பட் ஆனால் பேசிக்காக என்னைய செஞ்சதை நான் செய்ய மாட்டேன். ஸோ அது எனக்கு தெரியும். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் கம்பெனி பெருசாக பில்ட் பண்ணீங்கன்னா இந்த ஹையரார்கி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஹையரார்கி ப்ராப்ளம் தான் அதெல்லாம் உண்மைதான் யோசிக்கணும். பேசிக்காக பட் எனி டைம் ஹி கேன் ரீச் டு மீன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த இப்போ லீடு தான் வந்து மேனேஜர் பண்ணணும் அது அவசியமே கிடையாது. ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு ஹைதராபாத்தில் ஒரு ஆஃபீஸ், டெல்லியில் ஒரு ஆஃபீஸ், இந்த மாதிரி ஒரு 7 இடத்துல ஆஃபீஸ் இருக்குது. எல்லா ஆஃபீஸில் இருக்க வாட்ச்மேன் கூட உங்களை ரீச் பண்ண முடியும் டேரெக்டாக. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் உருவாக்குவீங்களா? அதான் கேட்குறேன். ஏன்னா அப்படி இல்லைன்னா அந்த ஹையரார்கி இருக்கும். திருப்பி அந்த ரிப்போர்ட்டிங் தான் அவர் வரக்கூடாது. மேபி காமன் பிளாட்ஃபார்ம் ஒரு கம்யூனிட்டி ஃபோரம் மாதிரி இருக்கலாம். பட் அதை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பீங்க. அது பண்ணணும். பண்ணலைன்னா அப்புறம் திருப்பியும் பில் பண்ணது எங்கேயே சரிஞ்சு கூட தான் போகுது. ஸோ டு மெயின்டைன் தட் யூ டு மேக் ஷுர் எவ்ரிதிங் இஸ் இன் தி ரைட் பிளேஸ். ஸோ இல்லை அது சரி ரெடியாக தான் இருப்பேன். லைக் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்ல. இப்போ அதுதான் இன்னொரு எப்படி சொல்றது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெண்டு காரணம் இருக்கு. ஒன்று வந்து பிஸ்னஸே இதாகிடும் அப்படிங்கிறது ஒரு காரணம். இன்னொன்று இப்போ நீங்கள் எத்திக்ஸ் அது இருக்கணும். ஆக்சுவலாக மாரல்ஸ் இருக்கணும். அதான் சொல்கிறேன். அப்போ திருப்பி நான் எதுக்காக வந்தேன்றது ஒன்று மறந்து இருக்கா கேட்கலாமா? போதுமா கேளுங்க. அது ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கு. நீ தான் கேட்கணும். ஏன் வேற யாரும் இல்லை? ஏன் வேற யாரும் உங்களை இன்ஸ்பயர் பண்ணல? பிடிக்கும். ஒரு சில பேர் பண்ணுற விஷயங்கள் பிடிக்கும். அவங்க நடந்துக்கிறது அதெல்லாம் பிடிக்கும். பட் ஆனால் வந்துட்டு ஓவராக இதாகிட்டு ஓகே செம அவங்கள மாதிரியே நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க மாட்டேன். ஸோ அதனால என்னமோ எனக்கு அந்த அளவுக்கு பெரிய அதான் அவங்களுக்கு பிடிக்கும். ஆனால் அவங்கள மாதிரி பண்ணுங்கிறது இல்லைன்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி பிடிச்ச ஆட்கள் யார்? அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும், இல்லை பர்சனல் லைஃப்பில் இருக்கட்டும், நிறைய யாராவது நேம் பண்ண முடியுமா? நேம் பண்ண முடியுமா? இந்த பிரதீப் ராஜன். ஏன் பிரதீப் பிடிக்கும்? ஏன்னா நாங்கள் ரொம்ப இயர்ஸாக ஒன்றாவே ட்ராவல் பண்ணுறோம். ஸோ ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு ஒன்றாவே இருந்தாலுமே ஒரு சில விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது ஒரு சுவாரஸ்யம் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சுவாரஸ்யங்கள்லாம் அவன் டிஃப்ரெண்ட்டாகவே ஏதாவது ஒன்று ரெண்டு உங்களுக்கு நீங்கள் 2 பேருமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவீங்க சொல்கிறீங்க. இல்லை இல்லை இப்போ 2 பேரும் ஒன்றா இருக்காங்கன்னா 2 பேரும் ஒரே விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை இல்லையா? 2 பேரும் வேறு வேறு மாதிரி பண்ணுவாங்க. பட் ஆனால் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். இந்த உலகத்தில் ஏதாவது மாற்றணும்னா என்ன மாற்றணும்?
உலகத்திலேயே மாத்துறதா? ஃபர்ஸ்ட் நம்மளே சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். சூப்பர். சரி, உங்களை சேஞ்ச் பண்ண முடியுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உலகத்தில் மாற்றணும் அப்படின்னா என்ன மாற்றுவீங்க? ஓ, எப்படினாலும் அதே கொஸ்டின் தான் வருது. என்ன சொல்றது? அமைதியை தான் சொல்லணும். எல்லாரும் அமைதியாக இருக்குன்னு சொல்லணும். எல்லாரும் உலகமே நாள் ஃபுல்லாக அமைதியாக இருக்கணும். அந்த அமைதி கிடையாது, தன்னோட ஆதிக்கம் தான் பெருசாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் எல்லாருமே. ஸோ அதை மாற்றிக்கிட்டா கரெக்டாக இருக்கும், எல்லாமே ஸ்மூத்தாக போகும்ன்ற. உங்களுக்கும் அது இருக்கு? எல்லாத்துக்குமே டக்குன்னு அது ஒரு இதில் கட்டத்தில் வெளியே வரும் இல்லையா? உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி வந்து நீங்களே உங்களோட ஈகோ வெளில வந்த உணர்ந்த தருணம் ஏதாவது இருக்கா? நிறையா இருக்கு, பட் அதெல்லாம் சொல்லணுமா? நினைக்கிறேன் இல்லை, வேணாம். ஒன்று வேண்டாம். இப்போ நம்ம பண்ணிருக்கோம் ஒன்று 3AM மறந்துருங்க. 3AM மறந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு நினைக்கிறீங்க? இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். இது என்ன ஷூட்? இது கேள்வி கேட்குறீங்க, பதில் சொல்லிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஷூட் என்ன ஷூட்னு தெரியல. நீங்கள் அதான் சொன்னீங்க. இப்போ எடுக்கிறது இது ஷார்ட் ஃபில்மோ வீடியோவோ, இது எங்கே பார்ப்போம்னு நினைக்கிறீங்க? எங்கே பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா புரியல. இது எங்கே பார்க்க முடியும் இந்த படத்தை? இதுவா தெரியலையே, நீங்கள் தான் சொல்லுங்கள். இப்போ எனக்கு தெரிஞ்சு இது முடிஞ்சதுக்கப்புறம் டிவியில் போட்டு தான் பார்க்கலாம். ஓகே. எங்கே பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எங்கே பார்த்தா நல்லா இருக்கும்? டிவியில் பார்த்தாலும் நல்லா இருக்கும், யூடியூப்பில் பார்த்தாலும் நல்லா இருக்கும். சில பெரிய ஸ்க்ரீனில் இது நம்ம எடுக்கிறோம், நம்மகிட்டே ஃபுட்டேஜ் இருக்குது, நம்ம எங்கே வேணால் பார்த்துக்கலாம். இப்போ வேறு யாராவது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் பார்க்கணுன்னா இதை எங்கே நம்ம அவைலபிள் ஆக்கணும்னு நினைக்கிறேன்? வைடர் மீடியா போகிறப்போ எவ்வளோ வைடர் மீடியா போதோ அவ்வளோ சந்தோஷம் தான். இல்லை அதான் அப்போது இதை தேட்டரில் ரிலீஸ் பண்ணலாம். பண்ணலாம், அது நான் சொல்கிறேன். பண்ணால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். முடிஞ்சு தேட்டரில் தான். நீங்கள் சொல்கிற மாதிரி தேட்டரில் போடுறாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த படத்துக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சராக இருந்தீங்கன்னா இந்த படத்தை தேட்டரில் பார்ப்பீங்களா? கண்டிப்பாக. இப்போ என் மூஞ்சி வராது, அப்போ புரியல. உங்கள் மூஞ்சி வராது அப்படின்னா நீங்கள் போய் பார்ப்பீங்களா? அந்த மாதிரி கடைசியாக என்ன படம் பார்த்தீங்க? என் மூஞ்சி வராமல் இது எதிர்க்கப்பட்டு பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். எதிர்க்கப்பட்டு கடைசியாக பார்த்தேன். லைக் நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நம்ம இருக்கப்பட்டுங்கிறது வந்து ப்ரொஃபஷனலாக எடுத்த ஒரு ஃபிலிம். ஓ, நீங்கள் வந்து இப்போ நம்ம டாக்குமெண்ட்ரியாக ஹிந்தி டைப்பில் நம்ம ஏதோ ஒன்று பண்ணிருக்கோம். இந்த மாதிரி இருக்காது பார்க்கல. ஆனால் இந்த படம் உங்களுக்கு தேட்டரில் வரணும்னு ஆசையாக இருக்கு. அது நீங்கள் இருக்கனால. ஆமாம்.